ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இன்ஸ்டன்ட்டா ஈஸியா 2 மணி நேரத்துக்குள்ள நம்மகிட்ட இருக்க தேங்காய் வச்சு காய வைக்காம ஒரு சூப்பரான தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்களும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் உடனே தயாரிக்கணும்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம இன்ஸ்டன்ட் கோகனட் ஆயில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நாங்க 20 நார்மலான தேங்காய் எடுத்துருக்கோம். இதை வெயில்ல காய வச்சு அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உடனே பால் எடுத்து காய்ச்சி தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ண போறோம். இந்த 20 தேங்காயில கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். 20 தேங்காய் நம்ம உடைச்சு வச்சிருக்கோம். தேங்காய் தண்ணி நமக்கு தேவைப்படாது, அதை நம்ம குடிச்சுக்கலாம். தேங்காய் சில்லு எடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்சியில் மறிப்போல அரைச்சி கெட்டியா பால் எடுத்துக்கலாம். வாங்க. தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அதிகமாக ஊற்றி பால் எடுத்தோம்னா ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் கிடைக்க ரொம்ப நேரம் ஆகும். இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக பால் எடுத்தோம்னா சீக்கிரமாகவே 2 மணி நேரத்துக்குள்ள தேங்காய் எண்ணெயை பிரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த தேங்காயில் ஒரு டைம் தான் பால் எடுக்கணும். 2 மணி நேரம் பால் இருக்குன்னு எடுக்க வேணாம், அதை ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நல்லா புளிஞ்சு பால் எடுத்துக்கலாம். வாங்க. இப்படி இந்த தேங்காய் பழம் காய்ச்சி என்ன எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் பழம் ஒரு 8 மணி நேரம் மூடி வச்சு புளிக்க விட்டு ஃபைனலாக திறந்து பார்த்தீங்கன்னா மேலே தேங்காய் பால் ஈடுகட்டி வரும், கீழே தண்ணி மட்டும் தான் இருக்கும். இந்த மேலே ஈடுகட்டுறதை காய்ச்சி நம்ம தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணலாம். இப்படி நம்ம செய்யும் போது அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். கேஸும் அவ்வளோவா செலவாகாது. கடாயை வச்சுக்கலாம். நம்ம புளிஞ்சு எடுத்த தேங்காய் பழம் ஊற்றிக்கலாம். அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெருப்பு ஆரம்பத்தில் நார்மல் ஹீட்டில் இருக்கணும். பால் பொங்க ஆரம்பிச்சோன்னா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கங்க. தேங்காய் எடுக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று நாம பண்ற மாதிரி தேங்காய் பால் எடுத்து பண்றது, அப்படின்னா தென்னை மரத்துலேருந்து காஞ்சி விழுற கொப்பரை தேங்காய் எடுத்து ஒரு 3-4 நாள் காய வச்சு மில்லில் அரைச்சி எடுக்கிறது. கொப்பரை தேங்காய் இருந்தால் 3-4 நாள் வெயிலில் காய வச்சா போதும். இதே நார்மலான தேங்காய் இருந்தால் ஒரு 10 to 15 வரைக்கும் வெயிலில் காய வைக்கணும். இதில் என்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வேணும், தலைக்கு தேய்க்க போறீங்க அப்படின்னா மில்லில் அரைக்கும் போது மல்லிப்பூ, ஏலக்காய், வெல்லம் இதுங்களை சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதோட ப்ராசஸை தொடர்ந்து பாருங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன்ல இருக்கு. இப்ப தேங்காய் பால் நல்லா சுண்டி பிரவுன் ஆனதும் மேல உள்ள எண்ணெயை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தோம்னா இயற்கையான முறையில் தயாரித்த தேங்காய் எண்ணெய் ரெடி. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு பாருங்க. இன்னும் டார்க் ஆகி ஈடு அடியில தங்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆனது இப்ப இறக்கிடலாம். ஒரு மணி நேரம் ஆற வச்சாச்சு. இப்ப வடிகட்டிக்கலாம். கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் எண்ணெய் வந்திருக்கு. நல்ல வாசமாவும் இருக்கு. தலையில தேய்ச்சிக்கலாம். இந்த எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தலாம், தலைக்கு தேய்க்கலாம். இதுல மீன்லாம் பொரிச்சிங்கன்னா அட்டகாசமா இருக்கும். மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.